தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சொல்லுவோம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, வல்லமையும் செல்வமும் வல்லமையும் செல்வமும், ஞானமும் ஆற்றலும், ஞானமும் ஆற்றலும், பெருமையும் புகழ்ச்சியும் பெருமையும் புகழ்ச்சியும், இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் பெற என்றென்றும் பெற தகுதி பெற்றது. தகுதி பெற்றது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. திருவெளிபாடு திருவெளிபாடு 5:12 கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, வல்லமையும் செல்வமும், வல்லமையும் செல்வமும், ஞானமும் ஆற்றலும், ஞானமும் ஆற்றலும், பெருமையும் புகழ்ச்சியும், பெருமையும் புகழ்ச்சியும், இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் பெற பெற தகுதி பெற்றது. தகுதி பெற்றது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவரின் திரு ரத்தமானது நமக்காக ஒவ்வொரு நிமிடமும் 24 மணி நேரமும் குரல் எழுப்பி தந்தையிடம் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் தங்களை அநியாயமாக கொன்னவர்கள் மீது பழி வாங்க நினைப்பது ஒரு இயல்பான காரியமாக அமைகிறது. தொடக்க நூல் 4:20 இதைத்தான் வாசிக்கின்றோம். ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், நீ என்ன காரியம் செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது என்று. ஆம், ஆபேலின் இரத்தமானது காயினை பழி வாங்குவதற்காக கதறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறது, கதறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சமயம் ஒரு வியாபாரி ஒரு பெட்டியிலே பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு விற்பதற்காக TVS 50 பைக்கிலே சென்று கொண்டிருக்கிறார். எதிர்பாராத விதமாக எதிரே வந்த வேனானது அவர் மீது மோதி விடுகிறது. கீழே விழுந்து கிடக்கிறார். ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் கூட, உணர்வற்று இருக்கின்ற அந்த வேளையில் கூட அவர் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையாக வருகிறது. அந்த வேன்காரனை சொல்ல முடியாத, கேட்க முடியாத வார்த்தைகளை சொல்லி அசிங்கமாக திட்டிக்கொண்டே அவர் உயிர் விடுகின்றார். ஆம், பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது இறக்கும் தருவாயில் இருந்த அவருக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம் இயேசாண்டவர், அன்னை மரியாள், புனிதர்கள், புனிதைகள், மறைசாட்சிகள், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த நல்ல ஆன்மாக்கள் இதற்கு முற்றிலும் விதிவிலக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, என்னிடம் கணவனை பிரிந்து தீமையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியை அவருடைய தாயார் ஜெபிப்பதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த வேளையிலே நான் ஜெபிப்பதற்கு முன்பாக அதிதூதர் மிக்கேல், அதிதூதர் மிக்கேல், வான் படை தளபதி மிக்கேல் அவருடைய பரிந்துரையை, உதவியை நாடி எனது ஜெபத்தை ஆரம்பித்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பெண்மணியானவள் அலற ஆரம்பிக்கிறார், சத்தமாக சொல்ல ஆரம்பிக்கிறார், மிக்கேல் சமனசே, நான் இந்த மகா உயிரை எடுக்காம போகவே மாட்டேன். இன்னைக்கு நீ உன் மகளை காப்பாத்த வந்துட்ட. ஆனா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேர் ஒன்னா சேர்ந்து நெப்போலியன் பிராந்தி அடிச்சு என்னைய கற்பழிச்சு என்னை கிணத்துக்குள்ள போட்டு சாகடிக்கிற பொழுது, அப்ப நீ காப்பாத்தாம நீ எங்க போன? நான் மகதான. இனி அப்ப காப்பாத்தாம போயிட்டு இன்னைக்கு
அவளை காப்பாத்தவர் அவன் மகான் சொல்லி நானு விடமாட்டேன், நான் எப்படியும் அவ உயிரை எடுப்பேன் என்று அந்த உள்ளிருந்த சக்தியானது பேசிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி நாம் ஆழமாக போக தேவையில்லை. ஆம், பழி வாங்குகின்ற உணர்வானது இறந்தவர்களுக்கு கூட இருக்கிறது என்பதை நாம் இன்னும் விவிலியத்தில் கூட பார்க்கிறோம். திருவெளிப்பாடு 6, 9, 10 நாம் வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் 5வது முத்திரையை உடைக்கிறார். அப்பொழுது கடவுளின் வாக்கை அறிவித்து கடவுளுக்கு சான்று பகர்ந்ததற்காக கொல்லப்பட்ட ஆன்மாக்கள் பீடத்துக்கு அடியிலே இருந்து, பலிபீடத்துக்கு அருகிலே இருந்து, அடியிலே இருந்து எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தந்தை கடவுளை பார்த்து கூக்குரல் இடுகிறார்கள், கத்துகிறார்கள். உண்மையும் நேர்மையும் உள்ள கடவுளே, நீர் எவ்வளவு காலத்திற்கு உலகத்திற்கு நீதி வழங்காமல் இருப்பீர்? எங்களை கொன்று போட்டவர்களை நீர் எவ்வளவு காலத்திற்கு பழி வாங்காமல் இருப்பீர் என்று கத்துகிறார்கள். ஆம், பலிபீடம் இருக்கிறது. பலிபீடத்துக்கு அடியிலே ஆன்மாக்கள் இவ்வாறு ஆண்டவரை பார்த்து தங்களை கொன்று போட்டவர்களை தண்டிக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீதி என்றால் என்ன? நியாயம் என்றால் என்ன? அவர்கள் சொல்லுவதை கேட்டு தந்தையாய கடவுள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை கொன்றவர்களை தண்டிக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும். இதுதான் நீதி, நியாயம். ஆனால் தந்தை கடவுள் அவர்களை பழி வாங்கவில்லை, மன்னிக்கிறார். ஏனென்றால் ஆன்மாக்கள் பலிபீடம் தந்தையாய கடவுள் இருக்கிறார். அந்த பலிபீடம் என்பது என்ன? அதுதான் இயேசு ஆண்டவர். இயேசுதான் பலி, இயேசுதான் பலி பொருள், இயேசுதான் பலியை ஒப்புக் கொடுக்கின்ற குருவானவராகவும் இருக்கிறார். எனவே அந்த பலிபீடம்தான் கடவுளுடைய இரக்கத்தை முழுமையாக மானிடத்திற்கு கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த பலிபீடம்தான் கடவுளுடைய கல்வாரி அன்பை, நிபந்தனையற்ற அன்பை, மன்னிக்கின்ற அன்பை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. கடவுளுடைய இரக்கத்தை மன்னிப்பையும் கொடுக்கின்ற அருமையான ஒரு ஃபவுண்டன் மாதிரி, நீரூற்று மாறி அந்த பலிபீடம் இருக்கிறது. எனவே ஆன்மாக்கள் கத்துகின்ற பொழுது, தங்களை கொன்றவர்களை அழிக்க வேண்டும் என கத்துகிற பொழுது, பலிபீடமானது இயேசுவின் இரத்தமானது, இயேசு ஆண்டவர் உலக மக்களுக்காக பரிந்துரை செய்வதின் காரணமாகத்தான் உலக மக்கள் அழிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கூக்குரடுகிறார்கள், எங்களை கொன்றவர்களை அழிக்க வேண்டும் என்று. ஆனால் கடவுள் அழிக்கவில்லை. காரணம், அந்த பலிபீடமானது இயேசு ஆண்டவர், அந்த பலிபீடத்திலே சிந்தப்பட்ட இரத்தமானது இவர்களுக்காக, உலகில் வாழ்வர்களுக்காக, தந்தையாய கடவுள் அவர்களை தண்டிக்காதபடி அவர்களுக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் எபிரேயர் 12:24 நாம் தெளிவாக வாசிக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. நாம் எல்லாம் நமக்காக குரல் எழுப்புகின்ற இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இனி நமக்கு எந்த ஒரு தண்டனை தீர்ப்பு இராது. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இதைத்தான் ரோமேற்கலிய திருமுகம் 8:33-34 பவுலடியார் தெளிவாக விளக்குவார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட முடியும்? கடவுள் தாமே அவர்கள்
குற்றமற்றவர்கள் என காட்டுவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவர்களுக்கு எதிராக யார் தீர்ப்பளிக்க முடியும்? காரணம், இறந்து உயிர்த்த இயேசு ஆண்டவர் அவர்களுக்காக பரிந்துரை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நானும் பாவிகள் தான். கடவுளை அணுகிச் செல்கிற பொழுது அவர் நமக்காக குரல் எழுப்பி, இயேசுவின் ரத்தம் நமக்காக குரல் எழுப்பி ஜெபிப்பதின் காரணமாக நாம் தண்டனையிலிருந்து, தீர்ப்பிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் எப்பொழுதெல்லாம் பாதிப்பிலே, தீமையிலே இருக்கிறோமோ அந்த வேளையிலெல்லாம் நமக்காக குரல் எழுப்புகின்ற இயேசுவின் ரத்தத்தை அணுகி சென்று அற்புத பாதுகாப்பை பெற்றுக் கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. விடுதலை பயணம் 12:7 வாசிக்கிறோம். ரத்தத்தை எடுத்து நீங்கள் உண்ணும் வீடுகளில், கதவு நிலைகளிலும், மேல் சட்டங்களிலும் அதை தெளியுங்கள். மேலும் விடுதலை பயணம் 12:13 வாசிக்கிறோம். இந்த ரத்தம் தான் நீங்கள் இருக்கும் வீட்டின் அடையாளம். இந்த ரத்தத்தை கண்டு நான் உங்கள் வீட்டை கடந்து செல்வேன். அப்பொழுது எகிப்தியரை சாகடிக்க நான் அனுப்புகின்ற கொள்ளை நோயானது உங்களை பாதிக்காதே, உங்களை சாகடிக்காதே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, எந்த இஸ்ராயேல் வீட்டிலே, எபிரேய வீட்டிலே செம்மறி ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீடுகள் அற்புதமான பாதுகாப்பை பெற்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்ற சுற்றி இருந்த வீடுகள் எல்லாம் அழிவுற்ற போதிலும் கூட இந்த செம்மறி ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்த வீடுகள் அற்புதமான பாதுகாப்பை பெற்றது. Praise the Lord. Praise the Lord. இப்பொழுது கூட நாம் கரங்களை உயர்த்துவோம். அப்படியே இயேசுவை பார்ப்போம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை உற்று நோக்குவோம். அவருடைய உடலிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதை அப்படியே பார்த்தவனமாக அவரை பார்த்து கரத்தை நீட்டி அந்த ரத்தத்தை எடுத்து, விசுவாசத்தோடு எடுத்து, அந்த ரத்தத்தினால் இப்பொழுது சொல்லுகின்ற ஜெபத்தின் மூலமாக பாதுகாப்பை அடைகிறோம். Praise the Lord. Praise the Lord. என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு சொல்லுவோம். Praise the Lord. Praise the Lord. அன்பு கடவுளே, அன்பு கடவுளே, தந்தை கடவுளே, தந்தை கடவுளே, இந்த நேரத்திலே இந்த நேரத்திலே நான் நீட்டிருக்கிற இந்த கையை இயேசுவின் சிலுவையை பார்த்து நீட்டி இயேசுவின் உடலிலிருந்து பிரித்து வருகின்ற ரத்தத்தை எடுத்து என் உச்சந்தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரை அப்படியே பூசுகிறேன். இயேசு ஆண்டவரே, இந்த வேளையிலே உமது ரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு அற்புத சுகம் கிடைப்பதாக. இயேசு ஆண்டவரே, என் மீது நான் இப்பொழுது பூசிக்கொள்கிற இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் என் சாபக்கட்டுகள் முறிக்கப்படுவதாக, என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. இந்த ரத்தத்தின் வல்லமையினால் என் வாழ்க்கையில் விடுதலையும் வெற்றியும் உயர்வும் ஐஸ்வர்யமும் செல்வ செழிப்பும் நிம்மதியும் நிறைவும் பெருகுவதாக. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, எபிரேயர் 4:16 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் நாம் அருள் நிறைந்த இறை அரியணையை அணுகிச் செல்ல முயல்வோமாக, அணுகிச் செல்வோமாக என்று. ஏனென்றால் அந்த இறை அரியணை என்ன? பலிபீடம். இயேசு நமக்காக ரத்தம் சிந்திய அந்த கல்வாரி மலை, அங்கிருந்துதான் எல்லா மக்களுக்கும் அருளும் இரக்கமும்
ஊற்றாக பாய்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே இப்படிப்பட்ட இறை அரியணையை, பலிபீடத்தை, திருப்பலியை, கல்வாரி சிகரத்தை அணுகிச் செல்கின்ற ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தண்டனை தீர்ப்பிலிருந்தும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் காக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நாம் அணுகிச் செல்கிற பொழுது காக்கப்படுகின்றோம். அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, கப்பல் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பலிலே ஒரு குருவானவர் இருக்கின்றார். இன்னும் ஏராளமான பேர் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென புயல் காற்று வீசுகிறது. கப்பல் தடுமாற்றம் அடைகிறது. கப்பல் புயல் காற்றினால் அலக்களிக்கப்படுகிறது. கடல் தண்ணீர் கப்பலுக்குள் வருவதைப் போல இருக்கின்றது. எல்லாரும் ஜெபிக்கின்றார்கள். ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கு இருக்கின்ற குருவானவர் ஒரு 1.5 வயசு சிறு பையனை தூக்கிக் கொண்டு கப்பலின் மேல் தளத்திற்கு செல்கிறார். மேல் தளத்திற்கு சென்று தனது 2 கைகளால் அந்த 1.5 வயது சிறுவனை தூக்கி பிடித்துக் கொண்டு கண்களை பரலோகத்தை நோக்கி, விண்ணகத்தை நோக்கி ஜெபிக்கிறார். தந்தை கடவுளே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, இதோ நாங்கள் ஜெபிக்கின்றோம், அனைவரும் ஜெபிக்கின்றோம். ஏற்ற காலத்திலே நீர் உதவி செய்வீர். ஆனால் இந்த வேளையிலே இதோ இந்த 1.5 வயது பையனை தூக்கி உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். இவன் பாவமற்றவன், மாசற்றவன், நன்மை தீமை கூட அறியாதவன், இன்னசென்ட் பர்சன், ஹோலி பர்சன். எனவே இவனது புனித தன்மையை, பாவமற்ற தன்மையை, மாசற்ற தன்மையை உற்று நோக்கி, தந்தை கடவுளே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, இந்த கப்பல் இருக்கிற எங்களை காப்பாற்றும். புயல் காற்று நீங்கட்டும், அரசாகட்டும் என்று உருக்கத்தோடு அந்த பையனை தூக்கி விண்ணகத்தை பார்த்து கொண்டு ஜெபிக்கிறார். உடனே புயல் காற்று நிற்கிறது. அனைவரும் அற்புதமாக பாதுகாப்பை பெறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. குருவானவர் ஜெபித்தது சாதாரண ஒரு பையனுடைய மாசற்ற தன்மையை, புனித தன்மையை சுட்டிக்காட்டி ஜெபித்தார். அதுவே கப்பலில் இருந்த அனைவரையும் காப்பாற்றியது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதைவிட தூய்மையிலும் தூய்மையானவர், புனிதத்திற்கெல்லாம் புனிதமானவர், பரிசுத்தத்திற்கெல்லாம் பரிசுத்தமானவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவர் நமக்காக பரிந்துரை செய்கிற பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது ரத்தம் நமக்காக குரல் எழுப்பி பரிந்துரை செய்கிற பொழுது நாம் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை, நன்மைக்கு மேல் நன்மையை, நிறைவுக்கு மேல் நிறைவை, அபிஷேகத்திற்கு மேல் அபிஷேகத்தை பெற்று எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நமக்காக குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டது? அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். இறைவாக்கில எசையா 7:14 சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இளம் பெண்ணின் ரத்தம் என்று. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பழைய மொழிபெயர்ப்பிலே கண்ணியிடமிருந்து பெறப்பட்ட ரத்தம் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே இயேசுவின் ரத்தம் யாருடைய ரத்தம்? இளம்பெண் மரியாளின் இரத்தம். இயேசுவின் ரத்தம் யாருடைய ரத்தம்? இளம்பெண் மரியாளின் இரத்தம். இயேசுவின் ரத்தம் யாருடைய ரத்தம்? கன்னி மரியாளுடைய ரத்தம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசு ஆண்டவரே யோவான் நற்செய்தி 8:46 சொல்லுவார், என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களில் எவராவது குற்றம் சாட்ட முடியுமா, குற்றம் சுமத்த முடியுமா என கேட்பார். இயேசு மீது யாரும் இவர் பாவி, இவர் குற்றவாளி குற்றம் சுமத்த முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. முடியாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்னும் பார்க்கிறோம், பிலாத்து ராஜா சொல்லுவான், யோவான் நற்செய்தி
19:4 யூதர்கள் அனைவரையும் பார்த்து பிலாத்து சொல்லுவான், இயேசுவிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று. பிலாத்து ராஜா என்ன சொல்றான் இயேசுவை பற்றி? இயேசுவிடம் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னும் பார்க்கிறோம் மார்க் நற்செய்தி 1:24 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அர்ப்பணிக்கப்பட்ட ரத்தம், தந்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? அர்ப்பணிக்கப்பட்ட ரத்தம். யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரத்தம்? தந்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரத்தம், தந்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து சொல்லுவான் மத்தேயு 27:4 பழி பாவம் இல்லாதவரை கொன்று குற்றத்தை கட்டி கொண்டனே, பாவத்தை சுமந்து கொண்டனே என சொல்லுவார். எனவே யூதாஸ் என்ன சொல்கிறான்? இயேசுவின் ரத்தத்தை குறித்து அவர் ரத்தமானது பழி பாவமற்ற ரத்தம். இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் என்று யூதாஸ் சொல்லுகின்றான்? பழி பாவமில்லாத ரத்தம் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்னும் முதல் போப்பாண்டவர் புனித பேதுரு 1 பேதுரு 1:19 சொல்லுவார், ஆட்டுக்குட்டியை போன்ற மாசு மறுவற்ற இயேசு கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தமாகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல் போப்பாண்டவர் பேதுரு இயேசுவின் ரத்தத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? இயேசுவின் ரத்தம் மாசு மறுவற்ற உயர் மதிப்புள்ள ஆட்டுக்குட்டியை போன்ற ரத்தமாகும் என்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மாசு மறுவற்ற இயேசு கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தமானது இன்றும் நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே நம் வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கலக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகள் தோல்விகள் வந்தாலும், நாம் உடனே நமக்காக குரல் எழுப்புகின்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு முன்பாக செல்கிற பொழுது நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 7:25 இவ்வாறு பவுலடிகளார் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை அணுகிச் செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் பரிந்துரை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்காகவே தந்தையின் வலப்புறத்தில் வீற்றிருக்கிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே இயேசு ஆண்டவர் தந்தையின் வலப்புறத்தில் இருக்கிறார். எதற்காக? நமக்கு பரிந்துரை செய்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2:1 சொல்லப்படும், நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள், ஒருவேளை பாவம் செய்தாலும் உங்களுக்காக பரிந்து பேசுபவர் இருக்கிறார், அவர்தான் மாசற்ற இயேசு கிறிஸ்து என்று. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வாறு பரிந்து பேசுகிறார்? தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தான் பட்ட வேதனைகள், அவமானங்கள், முள்முடி வேதனைகள் ஒவ்வொன்றையும் தந்தையிடம் எடுத்துச் சொல்லி, தந்தை கடவுளே, எனக்கு ஏற்பட்ட இந்த முள்முடி வேதனையினால, ரத்தத்தினால, அவமானத்தினால உலக மக்கள் மீது மனம் இறங்கி அவர்கள் செய்த பாவத்திற்காக அவர்களை தண்டிக்காதீங்க, பழி வாங்காதீங்க, அவர்கள் மீது கிருபையாக இருங்க, இரக்கமாக இருங்க, தயவாக இருங்க என்று பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்காக தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு நிமிடமும் 24 ஹவர்ஸும் நாம் சாகும் வரை நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருப்பது, வல்லமையாக பரிந்துரை செய்து கொண்டிருப்பது எது? எபிரேயர் 12:24 படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பார்ந்த சக்தி மாதா டிவி நேயர்களே, அன்பார்ந்த இறை மக்களே,
இப்பொழுது நமக்காக குரல் எழுப்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரை வல்லமையினால் நீங்கள் சிறப்பான விடுதலையை பெறப் போகிறீர்கள். உங்கள் நோயிலிருந்து நற்சுகம் அடையப் போகிறீர்கள். மிகப்பெரிய அபிஷேகத்தை பெறப் போகிறீர்கள். நீங்க உங்க வாழ்க்கையில எதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், எந்த நோயில் நற்சுகம் அடைய வேண்டும், எந்த பிரச்சனை தீர வேண்டும், எந்த தடை அப்புறப்படுத்தப்பட வேண்டும், எந்த தீய சக்தி நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அப்படியே கண்ணு முன்னால் கொண்டு வாருங்கள். உங்கள் அவசிய தேவை என்ன, அவசர தேவை என்ன, எதனால் நீங்க நிம்மதி இல்லாம நொந்து நொந்து நூலாகி செத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறீர்கள், அதை அப்படியே கொண்டு வாருங்க. இப்ப அடிமை உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நான் ஜெபிக்கிறவர்கள் நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கப் போகிறீர்கள். உலகத்திற்காக விசேஷ விதமாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சக்தி மாதா டிவி நேயர்களுக்காக இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகும் உங்களுக்காக பரிந்துரைக்கிற குரல் எழுப்பி பரிந்துரைக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் இப்பொழுதே இப்பொழுதே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, அபிஷேகம் உண்டு. அதை பெற்றுக்கொண்டே கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அன்பு தந்தை இறைவா, இயேசு ஆண்டவரே, இதை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இதோ இதை பார்த்து ஜெபிக்கின்ற இந்த நொடிப்பொழுதே உமது சிலுவை வல்லமை கடந்து வந்து இவர்கள் வாழ்க்கைக்கின்ற எல்லா தீமைகளையும் அப்புறப்படுத்துவதாக, நிர்மமாக்குவதாக உமது உயிர் வல்லமை கடந்து வந்து இவர்களுக்கு தேவையான பரலோக புலோக ஆசீர்வாதங்களை இப்பொழுதே கட்டவிழ்ப்பதாக, கட்டவிழ்ப்பதாக. இதோ உன் பிள்ளைகள் நான் ஜெபிக்கின்ற பொழுதே ஜெபிக்கிறார்கள். நீர் அருகாமைக்கு மட்டுமல்ல, தொலைவில் இருப்பவர்களுக்கும் கடவுளாக இருக்கிறீர். உமது கரம், நீண்ட கரம், இதோ இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உமது வல்லமையுள்ள உமது வல்லமையுள்ள வலக்கரத்தை வைத்து தொட்டு 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 ஆசீர்வதிப்பீராக. நீர் இவர்களை ஆசீர்வதிக்க என்பதை இவர் உடல் ரீதியாக உணர்வார்களாக, அனுபவிப்பார்களாக, சாட்சியாக மாறுவார்களாக. தூய் ஆவியானவரே, சொல்லன்னா பெருமூச்சியோடு எங்களோடு இணைந்து வந்து ஜெபியும் ஜெபியும். இந்த ஜெபம் இதை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிக பெரும் அதிசயத்தின், அற்புதத்தின், புதுமையும் விடுதலையும் ஜெபமாக அமைவதாக, அமைவதாக, அமைவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எனக்காக எனக்காக தந்தையின் தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு பரிந்துரை செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரை வல்லமையினால் எனது நோயிலிருந்து இப்பொழுது நற்சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எனக்காக தந்தையிடம் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் இப்பொழுது இந்த நொடிப்பொழுது என் சாபங்கள் முடிக்கப்படுகிறது, என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் நான் எடுத்த காரியத்திலே, எடுத்த நிகழ்ச்சியிலே, எடுத்த முயற்சியிலே இப்பொழுது வெற்றியை ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன். எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின்
ரத்தத்தின் வல்லமையினால் இரத்தத்தின் வல்லமையினால் நான் ஜெபிக்கிற பொழுது நான் ஜெபிக்கிற பொழுது நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அவர்களிடமும் வல்லமை கடந்து சென்று அவர்களையும் ஆசீர்வதிக்கிறது. ஆமென் அல்லேலூயா. எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு உரத்த குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு வேலை கிடைக்கிறது. எனக்கு வேலை கிடைக்கிறது. வேலையிலே நான் எதிர்பார்த்த promotion, உயர்வு கிடைக்கிறது. ஆமென் அல்லேலூயா. எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு இடைவிடாமல் தொடர்ந்து 24 நேரமும் 24 மணி நேரமும் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் என் கர்ப்பப்பை திறக்கப்படுகிறது. எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. தாலி பாக்கியம் கிடைக்கிறது. எனக்கு நல்ல வரன் கிடைக்கிறது. ஆமென் அல்லேலூயா. எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் உடைகிறது. கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு இடைவிடாமல் குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் எனது நற்செய்தி பணியிலே புதிய அபிஷேகம், புதிய ஆற்றல், புதிய அற்புதம் நடைபெறுகிறது. ஆமென் அல்லேலூயா. எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் இந்த சக்தி மாதா டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுளுடைய அருட்கரம் தொட்டு ஆசீர்வதித்து நற்சுகத்தை கொடுத்து விடுதலையை வெற்றியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் பரலோக சமாதானமும் தெய்வீக நிம்மதியும் இப்பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் என் இல்லத்தையும் நான் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அவர்களையும் இந்த சக்தி மாதா டிவியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. ஆமென் அல்லேலூயா. எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் எனது பலவீனங்கள் சோர்வுகள் மறைந்து புது தெம்பும் புது சக்தியும் புது பலனும் எனக்கு கிடைக்கிறது. ஆமென் அல்லேலூயா. எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் புதிய அபிஷேகம், புதிய வல்லமை என்னை ஆட்கொள்கிறது. ஆமென் அல்லேலூயா. எனக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் இப்பொழுது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் அப்படியே நிறைவேற்றப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க, ஜெபிங்க. அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபிங்க. இப்ப இயேசு ரத்தம் உங்க வாழ்க்கையில எதற்காக குரல் எழுப்பி ஜெபிக்க நினைக்கிறீங்க
அதை அப்படியே மனசுல கொண்டு வாங்க. அநேகர் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குரல் எழுப்பும் இயேசு ரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்காதா என்று இயக்கத்தோடு பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே உங்கள் உடலுக்குள்ளாக, உங்கள் வீட்டுக்குள்ளாக, நீங்கள் வேண்டுபவர்களுக்குள்ளாக விசேஷித்த வல்லமை கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வீட்டுகளுக்குள்ளாகவும் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆயிரக்கணக்கான வானதூர்களின் புனிதர்களையும் ஆண்டவர் கட்டளை கொடுத்து, ஆர்டர் கொடுத்து, கமாண்ட் கொடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள், சூழலை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் குரலின் ரத்தத்தின் வல்லமையினால் உங்கள் எதிர்மறையான சூழல்கள் எல்லாம் சாதகமாக மாற்றப்படுகிறது. உங்கள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து உங்களுக்கு பணிகிறார்கள். அப்படி ஜெபித்துக் கொண்டிருங்க. இயேசுவின் குரல் எழுப்புகின்ற வல்லமையினால் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தந்தை கடவுளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. தூய் ஆவியானவரை ஆசீர்வதிப்பீராக. உமது வல்லமை புறப்பட்டு செல்வதற்காக நன்றி. எல்லா புனிதர்களை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கெல்லாம் கடந்து வந்து தங்களுக்குரிய பணியை விடுவிக்கின்ற, நற்சுகம் தருகின்ற, உயர்த்துகின்ற, வெற்றி தருகின்ற பணியை ஆண்டும் கட்டளை பெற்றுக்கொண்டு செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி 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 நன்றி. தந்தையை நன்றி, இயேசுவை நன்றி, தூயாவியை நன்றி, மூவர் கடவுளை நன்றி நன்றி நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி இப்போது ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொருடைய தேன் நிறைவேறும்படியாக சொல்லுவோம். எங்களுக்காக தந்தையின் வலப்பக்கத்திலே இருந்து கொண்டு குரல் எழுப்பி பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் இதோ இப்பொழுது டிவியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நற்சுகத்தை பெறுவதற்காக தந்தையை நன்றி, இயேசு ஆண்டவரை நன்றி, தூய் ஆவியானவரை நன்றி, மூவர் கடவுளை நன்றி நன்றி நன்றி. அப்படியே கடலை உயர்த்தி கொஞ்ச நேரம் இயேசுவின் கல்வார் ரத்தம் ஜெயம் என சொல்லிக் கொண்டே இருப்போம். இயேசுவின் கல்வார் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், பார்த்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் கல்வாரி ரத்தம் குரல் எழுப்புகின்ற இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயத்தை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், சத்தமாக கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், ஜெயத்தை பார்த்து இயேசுவின் கல்வாரத்தில் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் ஜெயத்தை கட்டடுவதாக. இயேசுவின் கல்வாரத்தில் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையும் விடுதலை கிடைப்பதாக. இயேசுவின் கல்வாரத்தில் வாழ்க்கையும் ஜெயத்தை தருவதாக. எங்களுக்காக குரல் எழுப்புகின்ற இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெற்றியும் விடுதலையும் வாழ்வையும் தருவதாக. இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தந்தை கடவுளை ஆசீர்வதி, இயேசு ஆண்டவரை ஆசீர்வதி, தூய் ஆவியானவரை ஆசீர்வதி, மூவர் கடவுளை ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.